அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னொன்று கவனிக்கணும். அதாவது இவர் அந்த இது போட்டார் இல்லையா, சில விஷயங்களை பதிவு பண்ண அம்பலப்படுத்தினா சரியாக வரும். இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. நிர்வாகத்திலேருந்து டிஎன்டிஜி நிர்வாகத்திலேருந்து இவர் நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்தவுடனே அந்த டிஎன்டிஜி நிர்வாகத்துக்கு என்ன செய்கிறாருன்னா, இவர் ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறார், ஒரு மெயில் அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த மெயிலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ளதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான். அதாவது டிஎன்டிஜியில் உள்ள சகோதரனை மன்னிப்பு கேட்குறேன், இது எதுக்கு நடக்குதுங்கிற நான் பின்னாடி சொல்கிறேன். எதுக்கு நடக்குது என்று கேட்டால், ஒரு பேரம் பிஜேட்டு உதவி செஞ்சோம், முடிஞ்சு வச்சு நம்ம தொழில் உட்காந்தாச்சு, இதுக்கு மேலே கொஞ்சம் வருமானம் வர்றதா வேறு பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை நான் சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்லுவேன். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறார், மெயிலு. எப்போ? பொதுக்குழுவுக்கு முன்னாடி. இவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, பொதுக்குழு கூட போகிறது. பொதுக்குழுக்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பதில் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு போடுறார். கோரிக்கை என்று சொல்ல முடியாது, குற்றச்சாட்டு சொல்லி போடுறார். அதை படிக்கிறேன், கேளுங்க. அப்படி படித்து விளக்கம் சொல்லி கேட்குறேன். எனக்கு எதிராக அநியாயமான தீர்ப்பு வழங்கிய உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கு எதிராகவும் அனுதினமும் தொழுகையில் என்னை படைத்தவனிடம் துவா செய்து வருகிறேன். அதாவது எனக்கு கடிதத்தின் தலைப்பு அதுதான், பத்வா செய்கிறேன்கிறார். என்ன செய்கிறாரு, எனக்கு எதிராக அநியாயமான தீர்ப்பு வழங்கிட்டாங்க 50 பேர் சேர்ந்து. இவங்கள்ட்ட நான் சும்மா விடமாட்டேன். உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கு எதிராகவும், யா அல்லாஹ் நீ இவங்களை நாசமாக்கு, அழிச்சிரு, நீ பார்த்துக்க, தண்டிச்சிரு. அது எதிராகண்டா தானே, ரிஸ்க்கு கூட செல்வத்தை கொடுன்னு கேட்குற எதிராக என்ன செய்கிறேன், அனுதினமும், ஒரு நாள் கூட விடுறது இல்லையா, அனுதினமும் தொழுகையில் என்னை படைத்தவொடனே துவா செய்கிறேன். அப்போ உடனே தொழுதுருவார். தொழுதுட்டு யாரெல்லாம் இந்த உயர்நிலைக்குழு நாசமாக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுதுபட்டு என்ன செய்வார், 5 தடவை இதை கேட்பார் போல இருக்குது. கேட்பேன்னு ஆரம்பம் எப்படி இருக்குது, உங்களை விடமாட்டேன், ஃபஸ்ட்டு உங்களை அல்லாட்ட விட்டுறேன் அப்படின்னா, இவர்கள் என்ன மாதிரியான கொடியவர்களாக இவர் நினைக்கிறாரு. அதாவது இந்த வாசகத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, டிஎன்டிஜி நிர்வாகத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ பெரிய கொடியவர்கள் தெரியுமா அப்படின்னு காட்டுவது தான் இந்த மின்னஞ்சலுடைய முதல் வரியிலே காட்டுகிறது. என்னது, அநியாயக்காரங்களா, நான் என் பக்கம் தான் நியாயம், என் பக்கம் தான் அல்லா நிற்பான், அப்போ தான் அல்லாட்டையும் கேட்க முடியும். இவர் அநியாயம் செஞ்சு அல்லா கேட்க முடியாத, அல்லாட்டு நான் கொலை செஞ்சுட்டு நான் அல்லாவோட துவா செய்யப்படுறேன் அப்படி எல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்ல முடியாது. அவர் நான் தவறு செய்யவில்லை என்று நினைத்தால் மாத்திரம்தான் இந்த வாசகத்தை பயன்படுத்த முடியும். அப்போ அல்லாவிடத்தில் துவா செய்வேன் என்று சொன்னால், நீ செஞ்ச அநியாயம், எனக்கு அநீதி இழைத்திருக்கிறாய், இப்படி ஆரம்பிக்குது கடிதம், முதல் பாரா. அடுத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உயர்நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு எம்எஸ் சையத் இப்ராஹிம் எழுதி கொள்வது. ரியாத் மைதீன் விவகாரத்தில் இப்படி பார்த்து படித்தா உள்ளது படிக்கிறேன்னு விளங்கிக்கிறங்க, இப்படி பார்த்தா நானே விளக்கம் சொல்கிறேன்னு விளங்கிக்கிறங்க. சரியா? உங்களை பார்த்தா நானாக சொல்கிறேன்னு அர்த்தம், இங்கே பார்த்தோன்னா அதில் உள்ளது படிக்கிறேன்னு அர்த்தம். ரியாத் மைதீன் விவகாரத்தில் என் மீது உயர்நிலைக்குழு எடுத்த நடவடிக்கை முடிவை அறிந்தேன். நான் மரணிக்கும் வரை மாநில நிர்வாகத்திற்கும் உயர்நிலைக்குழுவிற்கும் வரக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகத்திற்கும் கூட வரக்கூடாது. 1 வருட காலம் தாவா பணி செய்ய தடை என்ற உங்களது அநியாயமான தீர்ப்பை அறிந்து வேதனை அடைந்தேன். இதை மாவட்டங்களுக்கு அறிவிப்பு செய்து கிளைகளுக்கும் இந்த செய்தி பரவி வரும் நிலையில் நீங்கள் விபச்சாரம் குற்றம் ஏதும் புரிந்தீர்களா அல்லது பொருளாதார மோசடி செய்தீர்களா, ஏன் இந்த அளவிற்கு பாரதூரமான தீர்ப்பை உங்கள் விஷயத்தில் சொல்லியுள்ளார்கள் என்று பல சகோதரர்கள் கேட்கும் கேள்வியால் மனம் வெதும்பிய நிலையில் கூனி குறுகி போய் இந்த மெயிலை அனுப்புகிறேன். ரியாத் மைதீன் என்ற போலி முகவரி மூலமாக அல்தாபி செய்த கேவல செயலை, அதன் உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வந்ததற்காகவா இவ்வளோ பெரிய தண்டனை? எனது விஷயத்தில் நான் செய்த ஒரு செயலுக்காக இது போன்றதொரு முடிவை எடுப்பதற்கு முன்னதாக கள்ள ஐடி வழியாக இது போன்ற செய்திகளை இதற்கு முன்னதாக மாநில நிர்வாகம் எதுவும் பரப்பியதே இல்லையா? உயர்நிலை குழுவில் உள்ள மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியாமல் நம்மில் சில நிர்வாகிகள் மட்டும் பல வேலைகளை ஜமாத்தின் நலன் கருதி தனியாக செய்ததே இல்லையா என்பதை ஒரு கணம் உங்களது உள்ளங்களில் அசை போட்டு பார்த்திருந்தால்
இவ்வளோ பெரிய அநியாயமான முடிவை எனக்கு எதிராக எடுத்திருக்க மாட்டீர்கள். கடந்த 20/5/2018 அன்று திருச்சியில் நடந்த மாநில செயற்குழுவில் இனிமேல் கள்ள ஐடிகள் மூலம் செய்யப்படும் 2ஆம் நம்பர் வேலைகள் மாநில நிர்வாகத்தால் செய்யப்படாது என்றும், ஹிக்மத் என்ற பெயரில் இதற்கு முன்னதாக நாம் செய்து வந்த செயல்பாடுகள் இனி தொடராது என்றும் முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டது. அதற்கு முந்தைய தேதி வரை ஜமாத்தின் கொள்கை நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அனைவரும் அறிந்தே வைத்துள்ளோம். உயர்நிலைக்குரிய உறுப்பினர்களானாலும் மாநில நிர்வாகத்தாலும் நேரடியாக செய்ய முடியாத காரியங்களை மற்றும் சொல்ல முடியாத செய்திகளை வேறு ஆட்களை வைத்து மற்றவர்களுக்கு வெளிப்படையாக தெரியாத வண்ணம் மறைமுகமாக செய்வதும், கள்ள ஐடிகளை உருவாக்கியும் அல்லது கள்ள ஐடிகளுக்கு தகவல் கொடுத்தும் எழுத வைப்பதையும், நிர்வாகத்தில் இல்லாத மற்ற நபர்கள் மூலமும் நமது ஆதரவாளர் மூலமும் வேறு பெயர்களில் செய்திகளை சொல்வதும் சரிதான் என்ற கொள்கை முடிவை நாம் அனைவரும் எடுத்திருந்தோம். அதையே பல விஷயங்களில் கடைபிடித்தும் வந்திருந்தோம். கள்ள ஐடி வேலை வேண்டாம் என்று நாம் என்றைக்கு மாநில செயற்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோமோ அதன் பிறகுதான் நமது நிர்வாக ரீதியாக தவறான செயலாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு முந்தைய தேதி வரை இந்த வேலைகள் அனைத்தும் தாராளமாக செய்யலாம் என்பதை நமது நிர்வாக நிலைப்பாடாகவும் கொள்கை முடிவாகவும் எடுத்திருந்தோம். அந்த முடிவின் அடிப்படையில் பல செயல்களை பலருக்கும் தெரியாமல் செய்திருக்கிறோம். அது நிர்வாக அடிப்படையில் தவறலை என்பதை நாமும் ஒப்புக்கொண்டும் இருக்கிறோம். தற்போது ரியாத் மைதீன் விவகாரத்தில் என் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது மாநில செயற்குழுவில் நாம் எடுத்த முடிவிற்கு முன்னதாக 1 வருடத்திற்கு முன்பு செய்த செயல். அதை மிகப்பெரிய குற்றமாக சித்தரித்து உயர்நிலைக்குழு எடுத்துள்ள முடிவு சரியா என பதில் சொல்லுங்கள். இந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னதாக மாநில நிர்வாகம் செய்த சில செயல்களை மட்டும் நான் பட்டியலிடுகிறேன். இவற்றுக்கெல்லாம் உங்களது பதிலை ரியாத் மைதீன் விவகாரத்தில் எனக்கு எடுத்த நடவடிக்கைகளுக்கு போல் இவர்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படாமல் ஏன் விதிவிலக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்து எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்களது நினைவுகளை அசை போட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்தவைகளில் ஒரு சில செய்திகளை மட்டும் பட்டியலிடுகிறேன். இவைகளை சக மாநில நிர்வாகிகளுக்கு தெரியாமல் அல்லது சக உயர்நிலைக்குழு உறுப்பினருக்கும் தெரியாமல் அல்லது மாவட்ட கிளை நிர்வாகிகள் எவருக்கும் தெரியாமல் நாம் செய்த இந்த செயல்களுக்கு என்ன தண்டனையை உங்களுக்கு நீங்களே வழங்கி கொள்ளப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இது ஒரு முன்னுரை. என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் ரியாத் மைதீன் கள்ள வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க. கள்ள வேலை பார்த்ததுக்கு நடவடிக்கைங்கிறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கள்ள வேலை பார்த்துருக்குறோம். அப்போ என் மீது எடுத்த மாதிரி எல்லாருமே எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வரிசையாக எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்திற்கு பொதுக்குழுவில் ஒரு பதில் கொடுத்தாங்க. பொதுக்குழு என்ன செஞ்சாங்க, சையத் இப்ராஹிம் நடவடிக்கைக்கு என்ன காரணம்னு விளக்குனாங்க. அந்த விளக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், இவர் கள்ள ஐடி அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை. எதுக்கு நடவடிக்கை எடுத்தோம்னு கேட்டால், இந்த ரியாத் மைதீன் என்பவர் என்ற ஒரு ஆள் உயர்நிலை குழுவில் ஒரு ஆள் தான் என்ற கருத்து பரவலாக பரவிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது பொதுக்குழுவில் உள்ள விஷயம். அந்த ஆடியோ உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அந்த பொதுக்குழுவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சையத் இப்ராஹிமில் நடவடிக்கை எடுத்தது கள்ள ஐடிக்கு மட்டும் இல்லை. எதுக்கு எடுத்தோம் என்று கேட்டால், இந்த ரியாத் மைதீன்கிற பேரில் அல்தாஃபிக்கு எதிராக டெய்லி ஏதாவது ஒன்றுக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு விமர்சனம் எப்படி வருதுன்னு கேட்டால், மாவட்டத்திலும் கேட்குறாங்க, இது யார் நம்ம ஜமாத்து நிர்வாகிகள் செய்கிறாங்களா வெளியாளுக்கு செய்கிறாங்களா? நிர்வாகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்குறாங்க, இல்லைங்கிறோம். இப்படி யாருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க, இல்லை நாங்கள்லாம் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே வர்றோம். அப்போ உயர்நிலை குழுவில் யாருமே இதை செய்யலை அப்படின்னு நாங்கள் எல்லோரும் மறுத்து கொண்டு இருக்கிறோம். பல கட்டங்களில் ஒரு மசோரா பண்ணும் பொழுது, இதில் நம்மளில் யாரும் ரியாத் மைதீன் தான் சொல்லிவிடுங்க. உயர்நிலைக்குள்ள எல்லாரும் கூடுறாங்க, சையத் இப்ராஹிம் உள்பட உயர்நிலைக்குள்ள வைத்துக்கொண்டு நம்ம தான் செய்கிறோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரியாத் மைதீன்கிறது இங்கே இருக்கிறவர்களில் யாராவது ஒரு ஆளாக இருந்தால் அதை தெரிவிச்சிருங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிக்கிறலாம். நாளைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மக்களுக்கு பெரிய கேவலமாக போயிடும் அப்படிங்கிற முறையில் என்ன செய்கிறாங்க, சையத் இப்ராஹிம்லாம் இருக்கிற சபையில் வச்சு கேட்குறாங்க. அல்லாவுக்கு பயந்து உள்ளதை சொல்லிடுங்கன்னு சொல்லி இவர்கிட்டையும் குறிப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ரியாத் மைதீனாண்டு. நான் எனக்கு யாருன்னு தெரியாது இப்படின்னு சொல்லிட்டார்.
அப்போ சொன்னார் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னது இப்படி அவர் சொன்னதாக அந்த பொதுக்குழுவில் என்ன செய்கிறாங்க, இவரை பற்றி விளக்குறாங்க. விளக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் ரியாத் மைதீன் நாங்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மாநில நிர்வாகிகளில் யாருமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் இதையே பதிலாக சொல்கிறோம், வெளிநாட்டுக்கும் இதையே சொல்கிறோம். ஒருவேளை அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மள யாராவது இருந்திருப்பாங்களோ என்று சந்தேகம் வந்து எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு கேட்குறோம். இல்லைன்னு மறுத்துட்டார். இவர் தான் அல்லாவை சாட்சியாக்கி என்ன செய்கிறாராம், பதிவு போடுறாராம். எது அல்லாவை சாட்சியாக்கி தான் கேட்டாங்க. அல்லாவை சாட்சியாகி கேட்கும் பொழுது தான் நான் இல்லைன்ட்டார். அதெல்லாம் கிடையாது, நான் ரியாத் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும். அப்போ எவ்வளோ பெரிய பொய்காரனாக இருந்திருக்கணும். அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் மெயில் அனுப்புகிறார். என்ன மெயில்? நிர்வாகத்துக்கு அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறாருன்னு கேட்டால், அல்தாஃபி லைவில் ஒரு நாள் பேசுகிறார். பேசும்போது எவன் ரியாத் மைதீன்ங்கிற பெயரில் என் மீது அவதூறு பரப்புனானோ அவனை எல்லாம் நாசமாக்கென்று நான் அல்லாவிடத்தில் முபாகலா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு பயம் வரல. அதை பற்றிலாம் இவர் தான் செஞ்சுருக்கிறார் செய்யபிரானுக்கு. அதை பற்றி உடனே பாடி நம்ம தானே செஞ்சுருக்கிறோம், துவா செஞ்சுட்டா ஒரு பாதிக்கப்பட்டவன் துவா செஞ்சால் ஏற்றுக்கிறப்படும்ல, போய் சொல்லிட்டு இருக்கிறமே இவருக்கு ஒருத்தலை இல்லை, பேசாமல் வந்து கல்லூரி மகனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஒரு பையன் வந்து மெயில் அனுப்புகிறார். அவர் இந்த அல்தாஃபி லைவை பார்த்துவிட்டார். பார்த்துவிட்டு ஆஹா நான் தானே ரியாத் மைதீன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இப்போ அந்த அல்தாஃபி துவா எனக்கு பழிச்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மாநில நிர்வாகத்துக்குன்னு ஒரு மெயிலை போடுறார். அல்தாஃபிக்கும் காப்பியும் போட்டுடுறார். காப்பி போட அமைக்கிருப்பாங்க எல்லாம் சேர்ந்து. அல்தாஃபிக்கும் ஒரு காப்பியை போட்டு விட்டுட்டு சிசி போட்டு விட்டு இவர் அந்த தலைமைக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? நான் வந்து நான் எழுதி கொள்வது, நான் இந்த மாஸ்காஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவன், நீண்ட கால ஜமாத்தில் இருக்கிறவன், இதை ஒரு சையத் இப்ராஹிம் என்பவர் தான் சில விஷயங்களை கொடுத்து ரியாத் மைதீன் என்ற பெயரில் பரப்புவதற்கு எழுதி தருவார், நான் தான் பரப்புவேன், அதை பரப்புறக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே சையத் இப்ராஹிம் தான் எனக்கு தருவார், யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னார், நான் தான் பரப்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சையத் இப்ராஹிம் வந்து அவர் தான் எனக்கு தருவார், அவர் தான் ஆள், நீங்கள் என்னை கூப்பிட்டு விசாரித்தீர்கள், இதை வந்து அல்தாஃபிக்கும் நான் அனுப்பிவிட்டேன், இதை என்னை கூப்பிட்டு விசாரித்தீர்களே, ஆனால் நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், இந்த கருத்துப்பட நிர்வாகத்துக்கு ஒரு மெயிலை போடுறார். மெயிலை போட்ட உடனே கூப்பிட்டு வச்சு அப்போ தான் கேட்குறாங்க. என்ன அவன் சாட்சி சொல்ல வந்துடுவான், அவன்கிட்ட அவன் இவர் பேசினா ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கணும், ஃபோனில் இவர் டைரக்ஷன் பண்ணது இவர் மெயிலேருந்து அனுப்பலாம் இருக்குமா இல்லையா, மறுக்க ஒரு வழியுமே இல்லை. உடனே நினைச்சிட்டாரு நான் தான் அப்படின்ட்டார். அப்போ தான் வழியை பற்றி விட்டாங்க. அப்போ அன்றைக்கி தான் நடவடிக்கை எடுத்தது. கள்ள ஐடிக்காக மட்டும் எடுக்கலை, இந்த கள்ள ஐடி நீந்தானா என்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாரும் கேட்கும் பொழுது, இதுவே இஷ்யூவாக ஆகும் பொழுது, இதை பற்றி மக்கள்கிட்ட பேச்சாக ஆகும் பொழுது, அப்பவும் அல்லாவை முன்னெடுத்து கேட்டால் இல்லைன்ட்டாரங்க. அப்போ இவர் தான் அல்லாவை சாட்சியாக வச்சு ஒரு பதிவு போடுறாரு, அதை போய் பரப்புறாங்க. அல்லாவை சாட்சியாக வச்சியும் பொய் சொல்வதற்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லாதவர். அதை விட எனக்கே இவர் தான் ரியாத் மைதீன் தெரிஞ்ச பிறகு, இந்த நடவடிக்கைக்கு பிறகு தெரியுது, என்னிடத்திலாம் அந்த ரியாத் மைதீன் பேசுகிறவங்க காட்டுவார். என்கிட்ட காட்டி இந்த ரியாத் மைதீனை பார்த்தோம்னா நேதாஜி நகர் ஆள் மாதிரி தெரியுது நம்மள்கிட்ட, இவர் தான் ஆள் என்கிட்டே சொல்லியிருக்கார். ரியாத் ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து காட்டி, இந்த நம்பரை பார்க்கும் பொழுது ரியாத் இவர் மாதிரி தெரியலை, இங்கே உள்ள ஆள் மாதிரி தான் தெரியுது, சென்னை நேதாஜி நகரில் இந்த ஆள் நான் பார்த்த மாதிரி யாவும் இருக்கு, ஒரு படத்தை காட்டுறாரு, இந்த ஆள் தான் ரியாத் மைதீன் என்ற காட்டுறாரு. அப்போ இந்த ரியாத் மைதீன்கிறவர் அதை மறைக்கிற மாதிரி வேற பிரசமையாக இருந்திருக்கலாம், வேற ஆள் ரியாத் மைதீன் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்களாம், இவனத்தான் இருக்கணும் அவனத்தான் இருக்கணும், ரியாத் மைதீனுக்கு இந்த ஆள் இவனத்தான் இருக்கணும் என்கிட்ட சொன்னார். அப்போ ஒன்றா இருந்த காலத்தில், ஒன்றாக பயணித்த காலத்தில் வந்து ரியாத் மைதீன் மேட்டரை பற்றி சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் என்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு விஷயத்தை வந்து ஜமாத்தையே பாதிக்கிற மாதிரின்னு அவங்க நினைக்கிறாங்க, கேள்வியும் கேட்குறாங்க, எங்களுக்கு அந்த ரியாத் மைதீன் யாரும் நிர்வாகத்தை நான் இருக்குமோ எனக்கு தெரியாது, அப்படியான ஒரு விஷயத்தை வந்து இனி மறைச்சி நான் இல்லவே இல்லைன்ட்டு எவ்வளோ காலம், எவ்வளோ அல்தாஃபி நடவடிக்கைக்கு இவர் நடவடிக்கை எத்தனை வருஷம், அவ்வளவு காலம் வந்து தொடர்ச்சியாக அந்த பொய்யை நம்ப வச்ச ஒரு ஆள் இவர். இப்போ உங்களுக்கு சாட்சி சொல்கிறது இன்னைக்குதான்னு கேட்குறேன். தௌஹீத் ஜமாத்தில் இருந்து சில பேர் பரப்புறீங்களே, இவர் என்ன செய்ய மாட்டார், அல்லாவை சாட்சியாக்கி அல்லாவை சத்தியம் பண்ணி என்ன செய்ய மாட்டார்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தானே. இப்போ அந்த ஆடியோ கேளுங்க. பொதுக்குழுவில் இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது
பொதுக்குழுவில் அத்தனை பேரும் பயங்கர சவுண்டோட இவனை நீக்கித்தான் ஆகணும்னு கத்துறாங்க. அதுவும் அதில் வருது பாருங்க. அன்றைக்கு இரவு வரை அந்த ரியாத் மைதீன் சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது. அதற்கு முன்பாக பல்வேறு கட்டங்களிலே பேசப்படுகிறது. ரியாத் மைதீன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் இயக்கப்படுகிறார், உயர்நிலைக்குழு இருக்கக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கிறார் என்று மக்களிடத்தில் கேள்விகள் வருகிறது. நாம் யாராவது இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கூட எல்லாரும் அப்படியே மௌனியாக இருக்கிறார்கள். நம்ம யாருமே இல்லை என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். குறிப்பாக சையது இப்ராஹிமிடத்திலும் கேட்கப்படுகிறது. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா கட்டத்திலும் அவருடைய சொல், செயல், அவருடைய செய்கை எல்லாமே அப்படி இருக்கிறது. அப்ப ஒரு செயற்குழுல நாங்கள் எல்லாத்தையும் விளக்குகிறோம். விளக்கி முடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. நான் தான் ரியாத் மைதீன் என்று ஒருத்தர் சொல்றாரு. என்னை ரியாத் மைதீனாக இருந்து செயல்படுத்தியவர் ஜமாத்துடைய பொதுச் செயலாளர். ஜமாத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சையது இப்ராஹிம் தான் என்னை இப்படி இயக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தோம்ல. கிளையில் இருக்கக்கூடிய மக்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கட்டங்களிலே தனிப்பட்ட முறையிலே நிர்வாகத்தின் அடிப்படையில் பல செயற்குழுவிலே பல மாவட்டத்துடைய பொதுக்குழுவை கேட்கும் பொழுதெல்லாம் ரியாத் மைதீன் எங்கள் ஒரு ஆள் யாருமே கிடையாது என்று உங்களிடத்திலே வாக்குறுதியை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் எங்களில் ஒருத்தர் என்று சொன்னார். எங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. இப்ப இவ்வளவு நேரம் பேசினாங்க, எல்லாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் நீங்க பொய் சொல்லிட்டு போனார் என்று உங்களுக்கு பின்னாடி தெரிந்தால் உங்களால் மன்னிக்க முடியுமா? கடந்த காலத்தில் நாங்கள் தப்பு செய்து விட்டோம் என்று உங்களிடத்தில் வெளிப்படையாக இப்பொழுது சொன்னால் உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது எதையும் செய்வதற்கு. ஆனால் வெளிப்படை மறைத்து வைத்துவிட்டு உங்களை ஏமாற்றும் விதமாக எல்லா விதமான ஒரு போலித்தனத்தையும் செய்துவிட்டு வெளியில் உங்களுக்கு தெரிந்தால் இழுத்து போட்டு கூட அடிக்கலாம். அப்படி கோவம் வன்மா வராதா? அப்ப செயற்குழுவில் அத்தனை பேரும் ஏமாற்றிவிட்டு, நிர்வாக குழுவில் அத்தனை பேரை ஏமாற்றிவிட்டு இவன் எதுவுமே பேச முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வகையில இவன் கல்லனாக இருப்பானா, இவன் கல்லனாக இருக்கும் பொழுது நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்தான் அத்தனையும் செய்தார் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், எங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதவில்லை. எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணிட்டார, எங்களை நம்பலை அப்படி பார்க்கவே இல்லை. அத்தனை செயற்குழு உறுப்பினர்களையும் அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி விட்டு எப்படி ஒருத்தன் பொதுச் செயலாளர் இருக்க முடியும்? அதற்காகத்தான் உடனடியாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறோம். உயிர்கள் பேசி இந்த நம்பிக்கைக்கு பாத்தமாக எல்லாத்தையும் முட்டாளாக்கும் விதமாக ஒருத்தர் இப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தால் நாளைக்கு எதையும் செய்வார், எதையும் நம்பி ஒப்படைக்க முடியாது என்ற அடிப்படையில் நீக்கம் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு உயர்நிலை குழு கூடுகிறது. கூடியதற்கு பிறகு இனிமேல் இவரை நம்ம பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்நிலை குழு இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு யாரும் வருவாங்க. யாரும் வந்தாலும் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்ற, வழிநடத்த முடியும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இருக்க வச்சுட்டு இவர் அந்த மேட்டில் மாட்டினவர்ல, கள்ளத்தனமா இருந்தவர்ல, மறைச்சுகின்றவர்ல, எல்லா பொதுக்குழு உறுப்பினரை ஏமாத்தினவர்கள் என்று யாரையும் சந்தேகப்படக்கூடாது என்ற அடிப்படையில் எந்த காலத்திற்கும் உயர்நிலை குழுவிற்கு வர முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒப்புதல் தருகிறீர்களா? இப்ப இந்த பொதுக்குழு கேட்டீங்களா? சரி, அப்படி வெறுக்கத்தக்க உங்க அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வை சாட்சியாகி கேட்கும்போது கூட பொய் சொல்லி மறைத்து தன்னை காத்துக்கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய போஸ்டை பொறுப்பை காத்துக்கொள்வதற்காக வேண்டி எந்த இழி நிலைக்கும் போவார் என்று அவங்க அங்கே சொல்லும் பொழுது அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவன் தக்பீர் முழக்கத்தோடு பண்ணுறான். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், எனக்கு இது தெரியாது, இப்படி தான் நடந்துச்சுங்கிறது. இந்த பொதுக்குழு விஷயமெல்லாம் வந்த பிறகு நானே இதை கட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறேன். இதுதான் காரணமா? சும்மா நீங்கள் கல்லையடிக்கு இன்றைக்கினாலும் சொன்னீங்க, வேறு மாதிரி அவங்க பொதுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்களே, விடக்கூடாது. ஒரு அவங்க எனக்கு நான் எதுவும் பேச சொல்ல மாட்டேன், உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு நீங்கள் சரியான ஒரு பதில் கொடுங்கன்னு என்ன வச்சுட்டு அவ்வளோதான். கொடுத்தா அவங்க எல்லாம் வச்சுருக்கிறாங்க. கொடுத்தாருன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க, வாயை திறக்கவே இல்லை. இப்போ எந்த பதிவை போட்டாலும் நம்பாதீங்க. அதான் நான் சொல்கிறேன். நம்ம அல்தாஃபி ஜமாத்துக்கு முபாகலா அழைப்பு விட்டார். குறிப்பாக அவர் விட்டு ரியாத் மைதீன் என்கிற ஒரு மேட்டருக்கு தான் முபாகலா விட்டார். அவர் மூலம் பரப்புன செய்திகளுக்கு தான் முபாகலா அழைப்பு விட்டார். நாம் எல்லாத்துக்கும் முபாகலாக்கு வாங்கன்னு சொல்லி எதிர் முபாகலா விட்டோம். விட்டுட்டு எல்லாரும் போகிறோம். போகையில் அதில் ரியாத் மைதீன் என்பவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்பது தானே ஜமாத்து நிலைப்பாடு. அதுக்கு தானே முபாகலா செய்ய போகிறோம். அந்த நேரத்திலேயாவது நான் தான் அது ரியாத் முபாகலா அளவுக்கு போயிடுச்சு, ரியாத் மைதீன் நம்ம வேலை தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அப்போது நம்ம என்ன செஞ்சுருப்போம், மக்கள்கிட்ட அறிவித்து ரியாத் மைதீன் விஷயத்துக்கு நாங்கள் வரல, அது சையது இப்ராஹிம் ஒத்துக்கொண்டார்,
அவர் கண்டிக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சிட்டாரு. முபாலா என்றவன அல்லாஹ்வுக்கு அஞ்சி உண்மையை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு மீதி தலைப்புகளுக்கான முபாலாவுக்கு நம்ம சென்றிருப்போம். நாம் செல்லும்போது நாம் பொய் சொல்லலை முபாலாவில். ஏன்னு கேட்டால் இவர் தான் ரியாத் மைதீன் என்று எனக்கும் தெரியாது, சக நிர்வாகிகளுக்கும் தெரியாது. நாங்கள் யாருமே ஒருத்தட்டையாக கேட்குறோம், யாரும் இல்லைன்ற பிறகு தான் அந்த முபாலாவை எதிர்கொள்ள போகிறோம். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாதுங்கிற வகையில் நாங்கள் இல்லைங்கிறதுனால இல்லைங்கிறோம். அது அல்லாஹுக்கு தெரியும், நமக்கு குற்றம் வராது. ஆனால் இவருடைய நிலை என்ன? இவருக்கு தெரியும் ரியாத் மைதீன் யாருன்னு தெரியுது. அப்போ அல்லாஹ் ஏமாத்து தானே வர்றாரு. ரியாத் மைதீன்கிற நான் தாங்கிறது தெரியுது, நம்ம தான் அந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருக்கோன்னு தெரியுது. அதுக்கு தான் குடும்பம் நாசமாகட்டும்னு முபாலாவுக்கு போகிறோம். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடுங்கி அவர் என்ன செய்யலை, முபாலாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லவில்லை, தைரியமாக நிற்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவதுக்குள்ளாவது நீ என்ன பண்ணிடுவ? அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான், நம்பிக்கை உள்ளவனாக அப்படி வருவானா? என்னடா இப்போ கொண்டாட்டி பிள்ளைங்க நாசமாகட்டும்னு கேட்க போகிறோம். பொய் தான் இது. நாம் தான் ரியாத் மைதீன் இல்லைன்னு இப்போ சொல்ல போகிறோம். அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம ஜமாத்தின் சார்பாக அது சொல்லப்படுகிறது. அப்போ நான் தான் அதில் இருக்கும்போது இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ரஹமத்துல்லாஹி முபாலாவை செஞ்சாலும் இவர் அதில் இருக்கிறாரே ஜமாத்தில், அப்போ அது பாதிக்குமே, அனைவரையும் நம்ம ஏமாற்றிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருந்துச்சா? அல்லாஹ்வை சாட்சியாக்குற நேரத்தில் கூட பயந்து உண்மையை ஒத்துக்கிற ஒரு ஆள் அவர். அப்போ இவருக்கு அந்த தகுதி கடுகளவும் கிடையாது என்பதற்கு அந்த முபாலாவில் அவர் தைரியமாக கலந்து கொண்டு அது கடைசி முபாலாவில் நான் சரிதான் என்று நானே விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. ஏன் அப்படி சொன்னேன்? இவர் தான் ரியாத் மைதீன் நமக்கு தெரியாத, நம்மளோட இருக்கிற வரைக்கும் தெரியாத, நடவடிக்கை எடுத்த பிறகும் தெரியாது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் பொழுது தானே ஒரு சகோதரர் மூலமாக இந்த உண்மை வெளிப்பட்டதுனால தான் ஒத்துக்கிட்டாரு. அது கூட அல்லாஹ்வுக்கு பயந்து ஒத்துக்கிறலையே. அல்லாஹ்வுக்கு பயந்து ஒத்துக்கிறங்கன்னு கேட்கும்போது கூட யாரும் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ எப்போ இது ஒத்துக்கிறாரு? யாரை இவர் ரியாத் மைதீன் என்று இவர் ஒரு உருவாக்கி வச்சிருந்தாரோ அவர் வாக்குமூலத்தின் காரணமாகத்தான் இதை ஒத்துக்கிட்டார். அப்போ இதில் என்ன விளங்குது? இவர் கடுகளவுக்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி பொய் சொல்ல மாட்டார் என்று நீங்கள் நினைக்க முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைக்கு நாசம் சாபம் கேட்கவும் நான் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் பொய்யையும் சொல்லிவிட்டு அந்த பொய்யை உண்மைண்டு அல்லாட்ட சொல்லி இறைவா சாபத்தை எனக்கு இறக்குன்னு கேட்க ஒருத்தர் வருவார் என்று சொன்னால் அதனுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய தகுதி என்ன என்று நீங்கள் என்ன செய்யுங்க, முடிவு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். அதனால் அந்த கடிதத்தில் அந்த தலைப்பை கொண்டு தான் அவர் உண்மையாளரை காட்டுறாராம். அல்லாஹ்வுடைய அச்சம் தவிர எதுவுமே இல்லை, நான் அல்லாஹ்வை தான் சாட்சியாக்குறேன், அல்லாஹ் சாட்சின்னு அப்படி நடுநடுங்கி போகிற ஒரு ஆளுனா அப்படிங்கிற ஒரு பீடிகையோடு அந்த கடிதம் துவங்குகிறது. அதிலிருந்து நீங்கள் என்ன விளைவிக்கிறனே, இவர் அப்படியான ஆள் இல்லை என்று விளைவிக்கிறணும். யாருடைய ஆதரவு எதிர்ப்பெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் 72 கூட்டத்தில் எதுலேயுமே இல்லாமல் கூட வெளியே தனி இப்படி வாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் செஞ்சால் அவன் யார்? அந்த மெயிலில் இவர் மாநில நிர்வாகத்துக்கு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. மாநில தலைமையால் அதற்கென்றே ஒரு நபரை நியமித்து இயக்கப்பட்டது தான் அகமது கபீர் ஐடி. அந்த அகமது கபீர் ஐடியுடன் ஒப்பிடும்போது ரியாத் மைதீன் என்பது லட்சத்தில் ஒரு பங்கு தான். அந்த அளவிற்கு அகமது கபீர் ஐடியில் பல செய்திகளை எழுதியுள்ளோம். ஒரு பக்கம் அகமது கபீர் ஐடிக்கும் மாநில தலைமையகத்திற்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்று ஃபேஸ்புக்கில் அறிவிப்பும் செய்துவிட்டு மறுபக்கம் அதற்காக நியமிக்கப்பட்ட நபர் மீது எக்மோர் சாதிக் அவர்கள் கவனம் செலுத்துவார். கடந்த மாதம் வரை கள்ள ஐடியில் எழுதுவதை எக்மோர் சாதிக் அவர்கள் கண்காணித்து கவனித்து வந்தார். திருவாரூர் அப்துல் ரஹ்மான் தான் அகமது கபீர் என எதிரிகள் பரப்பிய போதும் கூட நாம் வாய்மூடி மௌனம் காத்தோம், உண்மையை உலகிற்கு சொல்லவில்லை. அகமது கபீர் கள்ள ஐடியில் எழுதுவதற்கு மாநிலத்திலிருந்து செய்திகளை கொடுத்தோம் என்பதை மாநில செயற்குழுவிடம் அறிவித்தோம். ரியாத் மைதீன் விவகாரத்திற்காக எனக்கு ஆயுட்கால தடை என்றால் அதைவிட பல மடங்கு பெரிய அகமது கபீர் ஐடி விவகாரத்தில் அனைத்தையும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறைத்த உயர்நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு என்ற தண்டனை வழங்கலாம். ஒட்டுமொத்த உயர்நிலை குழுவிற்கும் ஆயுட்கால தடையா என்பது குறித்து எனக்கு விளக்கமளியுங்கள். சக மாநில நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தாதுதான் என் மீதான குற்றம் என்றால் மாநில செயற்குழு உறுப்பினர்களை கடந்த செயற்குழுவிலும் கூட அகமது கபீர் குறித்த முழு உண்மைகளை அவர்களுக்கு சொல்லாமல் மறைத்து முட்டாள்களாக்கினோம் என்று சொல்ல வருகிறீர்களா? 10 நபர் இயக்கியதாக அறிவித்தோமே, அந்த 10 நபர்களுக்கும் இது போன்ற தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா?
இதை ஆமோதித்து வழிகாட்டிய உயர்நிலை குழுவிற்கு என்ன தண்டனை, இந்த செயலுக்கு உங்களுக்கு நீங்களே என்ன தண்டனை வழங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது குறித்து எனக்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது முதல் குற்றச்சாட்டு. இவர் கேட்குற கேள்வி என்ன, அகமது கபீருங்கிற ஒரு பேரில் பலரை திட்டி என்ன செய்வாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. அந்த அவர் சொல்கிற குற்றச்சாட்டு, அந்த அகமது கபீர் என்று எழுதுவதற்கு ஒரு ஆளை மாநில நிர்வாகம் தான் நியமித்து வச்சுருந்தாங்க. அவருக்கு சம்பளமும் கொடுத்தார்கள். இந்த எக்மோர் சாதிக்கு கவனிப்பார்னு போட்டிருக்காருல, அது சிலேடை வார்த்தை. எக்மோர் சாதிக்குன்னா ஒரு பொருளாளர், அவர் கவனிப்பார்னா சம்பளம் கொடுப்பார்னு அர்த்தம். அதை தான் சுட்டி காட்டுறாரு. எக்மோர் சாதி கவனிப்பார் என்று சொன்னால் அந்த கள்ள ஐடியில் எழுதுகிறாரில் ஒருத்தர், அவருக்கு ஒரு சம்பளம் நிர்ணயித்து சம்பளமும் கொடுத்து நம்ம தான் எல்லாம் செஞ்சோம். செஞ்சும் போது கேட்குற ஆளுக்கெல்லாம் என்ன சொன்னோம், எங்களுக்கு அகமது கபீருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம். நீங்கள் நான் செஞ்ச மாதிரி தான் நீங்களும் செஞ்சுருக்கிறீங்க. கேள்வி விளங்குதா உங்களுக்கு? நான் செய்த மாதிரி கல்லைடியும் பண்ணியிருக்கிறீர்கள். கல்லைடி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செயற்குழுலையும் அகமது கபீர் நாங்கள் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? கடைசி திருச்சி செயற்குழு தானே ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு முந்தி கேட்குற ஆட்கள்கிட்டலாம் என்ன சொல்லி கொண்டு இருந்தீர்கள்? அகமது கபீர் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாது, எவனோ எழுதிட்டான். காரைக்காலில் ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி தான் சொன்னீர்கள். திருவல்லிக்கேணியில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த செங்கிஸ்கான் குடும்பத்தார் சம்பந்தமாக ஒன்று எழுதிட்டார்னு வரும்பொழுது நாங்கள் இல்லைன்னு தான் சொன்னீர்கள். அப்படின்லாம் வைத்து கேட்குறாட்டான் இல்லை இல்லைன்னு சொன்னோமே. அப்போ நம்ம எல்லாரும் நான் உங்களை ஏமாத்தின மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கோம்னு கேட்குறாரு. அதான் நான் ரியாத் மைதீன் உங்களை 50 பேர் ஏமாற்றி விட்டேன். ஏமாத்துகிற நம்பரில் என்ன நீங்கள் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டீங்க, கூடுதல் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் ஏமாற்றணுமே. நாங்கள் அகமது கபீராக இருந்து கொண்டு எல்லா வேலையும் செஞ்சு விட்டு கேட்குற மக்கள்கிட்டையெல்லாம் நாங்கள் அகமது கபீர் இல்லைன்னு சொன்னோமே, அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு கேட்குறாரு. இப்படி கேட்டால் இதுக்கு என்ன அர்த்தம்? இது அழைக்கத்தனை தான். இப்படி இல்லைன்னு மறுத்தா அது மன்னிப்பு கேட்டு அழைக்க செஞ்சுருக்கணும். இப்போ இந்த கேள்வி பிரகாரம் இந்த கேள்வி அவர் கேட்டது உண்மையா இல்லையான்னு பாருங்கள். அவர் என்ன செய்கிறார், அந்த கடிதத்தில் எல்லா சகோதரத்தையும் மன்னிப்பு கேட்குறாரு. அந்த கடிதத்தில் என்ன செய்கிறார், தௌஹீத் சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாராம். எதுக்கு? பொது மன்னிப்பு கேட்டால் தான் சேர்த்துக்கிறோன்னு பேரை நடந்திருக்கிறது. அந்த வாசகங்கள் பூராவுமே சேருவதற்குரிய வாசகங்களாக தான் இருக்கும். அப்போ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்கிறார். எதுக்கு? உங்களுக்கு மன உளைச்சலை தந்ததற்காக மன்னிப்பு கேட்குறேன் என்று சொன்னால் இது பொய் குற்றச்சாட்டு இருந்தால் தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு எதுக்கு கேட்கணும்? நான் ஒன்றை சரியாக சொல்லியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது. நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்கணும். இவர் அனைவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன்னு பதிவு போட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அகமது கபீர் என்கிற வகையில் நான் பொய் சொல்லிவிட்டேன், அப்படி நடக்கவே இல்லை, உங்கள் மீது நான் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கிறார் அர்த்தம். அப்படி வறுமையானால் இவர் உண்ணா நபர் பொய்யர் என்பதற்கு இன்னொரு ஆதாரம். இது அகமது கபீர் என்று எழுதினார்ல, குற்றஞ்சாட்டினார்ல, இப்போ என்ன செய்கிறாரு? மன்னிப்புன்னு எல்லாத்தையும் தானே மன்னிப்பு. வருத்தப்படுத்துவதற்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரோ அனைத்துக்கும் தானே மன்னிப்பு கேட்கணும். அப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்டார். என்ன கேட்டார்? மக்களை மன்னிச்சுக்கிறங்க, நீங்கள் அர்ப்பணித்து எவ்வளோ தியாகம் பண்ணி தாவா களத்தில் நிற்கிறீர்கள், நீங்கள் புண்படும் விதமாக நான் இந்த மாதிரி உங்களை விமர்சித்து விட்டேன், என்னை மன்னித்து. வேற ஒரு விமர்சனம் பண்ணவும் இல்லை இவர். இது ஒன்று தான். அதுக்கு பிறகு வாய்மொழி தான் இருக்கார். அவர் செஞ்ச ஒரு விமர்சனம் மட்டும் இந்த கடிதம் தான். வேற ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு நாம லைவ்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்கல. அப்போ இந்த ஒன்று தான் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ மன்னிப்பு ஒருவர் கேட்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அகமது கபீர் என்கிற ஒரு விஷயத்தை நானாக சித்து பொய்யாக சொல்லி ஜமாத்தின் அவதூறை பரப்பி செஞ்சு விட்டேன், அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, அப்படி நடக்கவே இல்லை, அதனால் நான் பொய் சொல்லிட்டேன், இதுக்கு அர்த்தமா? அப்படி அர்த்தமாக இருந்தால் இவர் பொய்யர் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் கூடுகிறது. இப்போ இவர் துணிஞ்சு பொய் சொல்வார், தன் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக வேண்டி ஜமாத்து மீது துணிந்து பொய் சொல்வார் அப்படின்னு அர்த்தம். அல்லது இது மெய் என்று இருந்தால், மெய் என்று எல்லாருக்கும் தெரியும் இது மெய் தான், இது மெய்யாக இருக்குமேயானால் அதற்கு மன்னிப்பு கேட்பாரையானால் தான் மெய் என்று கருதுகிற ஒரு விஷயத்தை கூட தனக்கு ஆதாயத்திற்காக தவறுன்னு சித்தரித்து மன்னிப்பு கேட்குற அளவு கீழ்த்தரமானவர் இவர். அதாவது உண்மையாக இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்டுறக்கூடாது, பொய்யா இருந்தால் மன்னிப்பு கேட்டுறக்கூடாது. உண்மையாக இருந்தால் நின்றுணும், பொய்யா இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்டால் பொய்யங்கிற உறுதியாகி போயிடும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த அகமது கபீர் விஷயத்துக்கு நீ மன்னிப்பு கேட்குறிய, எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன், உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தேன்னா இதை தான் சொல்லி தான் மன உளைச்சல் கொடுத்த, இதுக்கு தான் மன்னிப்பு. அப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? அவள் அகமது கபீருங்கிற பேரில் தௌஹீத் ஜமாத்தில் இந்த வேலையும் செய்யவே இல்லை, நான் தான் இட்டுக்கட்டி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீ என்ன செஞ்சுருக்க? துணிஞ்சு போய் சொல்லியிருக்கிற. இல்லை அவங்க செய்ய தான் செஞ்சாங்க, நான் பரப்ப தான் செஞ்சேன், மன்னிப்பு கேட்குறேன்னா இப்போ மன்னிப்புக்கு என்ன அர்த்தம்?
அதாவது நான் ஒரு சுயநலத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்டதான் சேர்த்துக்கிருவேங்கிறான். நான் சொன்ன உண்மை தான், இருந்தாலும் ஆதாயத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன், அதான் அர்த்தம். ஒன்று சந்தர்ப்பவாதி, இல்லாட்டி பொய்யன். இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டதுக்கு 2 தவிர 3 அர்த்தம் கொடுக்க முடியாது. மன்னிப்பு கேட்ட அர்த்தம் சொல்லு. மன்னிப்புனா என்ன? நீ செஞ்ச உண்மையா பொய்யா? பொய்யா, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டியா? நீ ஒரு பொய்யன். பொய்யன்னு சொல்கிறது இப்போ எப்படி நம்புறது? இதில் பொய் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பொய் சொல்லுவேன். உனக்கு ஒரு ஆதாயம் தேவைப்பட்டால் பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இதாச்சு. அடுத்து கேட்குறாரு பாருங்க. அடுத்த குற்றச்சாட்டு, நாகூர் கனி கள்ள ஐடி. நாகூர் கனி கள்ள ஐடிக்கு கோவை ரஹமத்துல்லா தகவல் கொடுத்து வந்தார். அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே பல ஆக்கங்கள் அது எழுதப்பட்டன. இது குறித்து லுகா அவர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டபோதும் கூட அதை நான் வெளிப்படுத்தவில்லை. நாகூர் கனி ஐடி விவகாரத்தில் ரஹமத்துல்லாவிற்கும் ரியாத் மைதீனுக்கு எடுத்த அதே முடிவை அறிவிக்கப் போகிறீர்களா? நாகூர் கனி ஐடிக்கு கோவை ரஹமத்துல்லா அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் தகவல் கொடுத்த விஷயம் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்றளவும் தெரியாது. சக நிர்வாகிகளிடம் மறைத்த அதே குற்றத்திற்கு அவர் ஆளாகப் போகிறாரா? ரியாத் மைதீன் பெயரில் நான் செய்த விவகாரம் முற்றுப்பட்டு விட்டது. நாகூர் கனி ஐடி இன்றளவும் தொடர்ந்து கொண்டு உள்ளது. மாநில செயற்குழுவில் இனி கள்ள ஐடி பிரச்சாரம் கிடையாது என்று அறிவித்த பிறகும் நாகூர் கனி ஐடி தொடர்கிறதே, இதற்கு உங்கள் பதில் என்ன? அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ நாகூர் கனி என்கிற பெயரில் சில விஷயங்கள் பரப்பப்படுகிறது. அது யார் பரப்புனார்னு இவருக்கு தெரியும், எனக்கு நன்றாக தெரியும். இல்லைங்கதா, நான் லைவில் சொல்லியிருக்கிறேன். அப்போ ரஹமத்துல்லா தான் யாரை வைத்து சொல்கிறார், இப்படி செய்கிறார் என்பதெல்லாம் உண்மையை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கள்ள ஐடி வேணான்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க திருச்சியில். அதுக்கு பிறகு நாகூர் கனிங்கிற பேரில் இப்போ நான் பேசிக்கிற இன்றைக்கு தேதி வரைக்கும் பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கிறது. ஏதாவது கண்டிச்சு கீழ்த்தரமா அடுத்த திட்டம் அதிகமாக அந்த நாகூர் கனிங்கிற பேரில் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, ரஹமத்துல்லா தானே செய்கிறாரு இந்த கள்ள ஐடி கூடாதுன்னா, அப்போ அவரும் தானே மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாகூர் கனி மாநில நிர்வாகியில் ஒரு ஆளுங்கிறது யாருக்காவது சொன்னாரா? அப்போ ஜமாத்து செய்யாத ஒன்றை ஜமாத்து நிர்வாகி ஒருத்தர் அந்த மாதிரி செய்யலாமா இப்படின்னு கேட்டு அவர் போய் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ என்ன விஷயம்? இவர் சொன்னதே உண்மைங்கிறாரா பொய்ங்கிறாரா? கேள்வி என்ன? இப்போ அது சையத் இப்ராஹிம் என்பவர் இந்த தலைமைக்கு மெயிலை போட்டு நீ கள்ள ஐடி நாகூர் கனி கள்ள ஐடிங்கிற ரஹமத்துல்லா தான் நடவடிக்கை எடுக்கிறா இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ இதில் என்ன ஒரு 2 விஷயத்துக்கு முடிவாகணும். ஒன்று, நாகூர் கனிங்கிறவர் ரஹமத்துல்லா தானா? ரஹமத்துல்லா தான் என்று இருந்தால் எதுக்கு இவர் மன்னிப்பு கேட்டார்? கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொன்ன ஒன்று எவனையாவது புண்படுத்துமையானால் அதுக்கே மன்னிப்பு கேட்கணும். தௌஹீத் ஜமாத் சகோதரர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ராப்பகலாக பாடுபடுறீங்கன்னு சொல்கிறீங்களே, அது உண்மையாக இருக்குமையானால் அப்போ ரஹமத்துல்லா பற்றி நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ கள்ள ஐடி நாகூர் கனிங்கிறது ரஹமத்துல்லா இல்லை, நான் தான் திட்டமிட்டு பழி சொல்லி அவதூறு சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்கிறார். இப்போ இவர் பெரிய அடுத்த பொய்யர் ஆகிட்டாரா? இப்போ கதாபுலே பெரிய பொய்யருங்கிற மாதிரி ஹதீஸ் கலையில் இவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. பொய்னா பொய், அவ்வளோ பொய். இதுக்கே மன்னிப்பு கேட்குற? அல்லது உண்மை தான் நாகூர் கனிங்கிறது அவர் நான் உண்மையை தான் சொல்லியிருக்கிறேன், என் ஆதாயத்துக்காக நான் என்ன செய்கிறது மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் நீ சந்தர்ப்பவாதி. இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமேயானால் நீ மன்னிப்பு கேட்டதன் மூலம் நீ பொய்யன். இந்த குற்றச்சாட்டு பொய்யாக இருக்குமேயானால் உன் ஆதாயத்துக்கு எந்த பொய்யும் எந்த அளவுக்கும் இறங்குவாய். 2 தான் அதுக்கு அர்த்தம். முடிஞ்சா? இது ஒரு விஷயம். அடுத்து, குமரி ஜலீல் மூலம் செய்த செட்டிங் வேலைகள், இதெல்லாம் தலைமைக்கு சையத் இப்ராஹிம் எழுதின குற்றச்சாட்டு. இதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அந்த கடிதத்தில். ரியாத் மைதீன் கள்ள ஐடியில் எழுதிய செய்தியை ரஹமத்துல்லா குமரி ஜலீல் என்பவருக்கு அனுப்பி பரப்ப சொன்னதை மைசூர் தர்பியாவில் அறிவிப்பு செய்தோம். அது குறித்து குமரி ஜலீல் ரஹமத்துல்லாவை இன்றைக்கு முபாகலா செய்ய அழைத்து கொண்டு இருக்கிறார். ரஹமத்துல்லா ஜலீலுக்கு அனுப்பிய மெசேஜை ஜலீல் என்பவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுவது தான் பிரச்சனையே என்று நான் பலமுறை சுட்டி காட்டினேனே. ரியாத் மைதீன் பெயரில் வந்த செய்தியை பரப்பிய ரஹமத்துல்லாவிற்கு என்ன தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறீர்கள்? நானும் ரஹமத்துல்லாவும் அல்தாபி குறித்த செய்திகளை பொதுக்குழுவுக்கு முன்னரே பலரிடம் சொல்லியுள்ளோம் என மேலாண்மை குழுவிற்கு நாங்கள் இருவரும் இணைந்து எழுத கடிதத்தில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோமே. அதற்கு என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள்? பொதுக்குழுவில் நாம் நினைப்பது போல் கருத்துக்களை வரவழைப்பதற்காக கோவை ரஹமத்துல்லா மூலம் ஜலீலை வைத்து சில நபர்களை செட்டிங் செய்ததற்கும் இதே நடவடிக்கை பாயுமா?
இதை மாநில செயற்குழுவில் அறிவிப்பு செய்த பிறகு நடந்த குற்றப்பட்டியலில் இணைக்கப் போகிறீர்களா, இல்லை இதுவெல்லாம் முன்பே நடந்த விஷயங்கள் என்று விளக்கம் சொல்ல போகிறீர்களா, பதில் சொல்லுங்கள் என்று கேட்குறார். இப்போ என்ன சொல்கிறாரு, இதில் ரஹமத்துல்லாவை குறித்த ஒரு குற்றச்சாட்டு. ரஹமத்துல்லா என்ன செய்வார்னு கேட்டால், இவர் நாகூர், அதாவது ரியாத் மைதீன் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருந்தாரா, அவர்கிட்ட முதல்ல பரவிடும். அதை ரஹமத்துல்லா எடுப்பார், ரியாத் மைதீன் போட்டு விட்டார்னு. அவர் எடுத்து குமரி ஜலீலுக்கு அனுப்புவார், இது எல்லாத்தையும் பரப்புங்கண்டு. இவர் ஒரு ஆளுக்கு தான் பரப்பார் சையத் இப்ராஹிம். அந்த ரியாத் மைதீன்கிற போஸ்ட் வந்த உடனே ரஹமத்துல்லாக்கு இவர் தான் கொடுப்பார் ஒரு தகவல், ஒன்று வந்திருக்கு பாருங்கண்டு. அவர் எடுத்து என்ன செய்வார், அல்தாவி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் குமரியில் உள்ள ஜலீலுக்கு அனுப்பி இது எல்லாத்துக்கும் பரப்புங்க பாரு, அவர் பரப்பி விட்டுருவார். இப்படின்னு சொல்லி இதை மறுத்தார் ரஹமத்துல்லா. என்னோட முபாலக்கு வர்றியான்னு சொல்லி அவர் கேட்டார் ஜலீல். இவர் முபாலக்கு மாட்டேன்னு பின் வாங்கிட்டார். இதுதான் சம்பவம், இதை சுட்டி காட்டுறாரு. இப்போ அதுபோக ஜலீலை வச்சு என்ன செய்வார்னு கேட்டால், வேண்டிய ஆளுக்கு நிர்வாகத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் தலைவருக்கு அவரை சொல்லுங்கள், இவரை சொல்லுங்கள், ஆட்களை செட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரஹமத்துல்லா செட்டிங் வேலை பார்ப்பார் என்று குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். இதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ குற்றச்சாட்டு எது உங்களை புண்படுத்தி விட்டேங்கிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு, இதுக்கு தான் மன்னிப்பு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இது ரஹமத்துல்லா பரப்புனாரா இல்லையா? இல்லை என்று சொன்னால், ரஹமத்துல்லா பரப்பலைன்னு சொன்னால் நீ துணிஞ்சு போய் சொல்லியிருக்கிற. அவர் பரப்பாமல் இருக்கும்போது சொன்னால் பரப்பி போய் சொல்லியிருக்கிற. இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் பரப்பி இருக்கிறார். அப்போ பரப்பி இருக்கிறார் என்று சொன்னால் பரப்பியதற்கு நீ அவர் உண்மையில் பரப்பி இருக்கிறார்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கக்கூடாது. உண்மையை தானே சொல்லியிருக்கிறீங்க. உண்மையை சொன்னதுக்கு வேணால் மன்னிப்பு கேட்பானா? அப்போ இதை இப்போ மன்னிப்பு கேட்டது உண்மையா இல்லை சந்தர்ப்பவாதமா? அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நான் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போய் சொல்லிட்டேன்னு அர்த்தம். பொய்யன் அந்த பொய்யன் மன்னிப்பு, இந்த மன்னிப்பும் பொய் தான். அப்படி பார்த்தா ஒரு பொய்யன் மன்னிப்பு கேட்டானே, ஆனால் அந்த மன்னிப்பும் பொய் தான், அதுவும் பொய்யா தான் கேட்குறான். நாளைக்கு என்ன செய்வான், பொய்யாக நான் மன்னிப்பு கேட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்மா, இவன் எப்படி நம்புறது? இப்படி பாரதூரமான குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அடுத்து கலீல் இப்ராஹிம் என்ற பெயரில் கலீல் ரசூலின் கள்ள ஐடி. தலைப்பு: ஹாமிம் இப்ராஹிம் என்பவர் வட்டி வங்கியில் ஆவண காப்பு பிரிவில் வேலை செய்து வருவதாக வந்த புகாருக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தாவாம்படியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இது அபுதாபி மண்டலத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அபுதாபி மண்டலத்திற்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலாண்மை குழு உறுப்பினர் கலீல் ரசூல் அவர்கள் கலீல் இப்ராஹிம் என்ற தனது கள்ள ஐடியில் ஹாமிம் இப்ராஹிம் மீதான நடவடிக்கை குறித்தும் அவர் ஒரு நயவஞ்சகர் என்றும் அல்தாபியுடன் கூட்டில் உள்ளார் என்றும் எழுதி பரப்பினாரே. 20/5/2018 அன்று மாநில செயற்குழுவில் இனிமேல் கள்ள ஐடி கலாச்சாரம் கிடையாது, ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்த பிறகு கலீல் ரசூல் அவர்கள் ஹாமிம் இப்ராஹிம் விஷயத்தை தனது கள்ள ஐடியில் பரப்பி ஹாமிம் இப்ராஹிமை அம்பலப்படுத்தினார். ரியாத் மைதீன் பெயரில் நான் அல்தாபி அம்பலப்படுத்துவது போல கலீல் இப்ராஹிம் என்ற ஐடியில் ஹாமிம் இப்ராஹிமை அம்பலப்படுத்தினார் கலீல் ரசூல். இந்த செய்தியை ஹாமிம் இப்ராஹிமே தலைமை நிர்வாகிகளுக்கு எடுத்து அனுப்பிய நிலையிலும் அதை அவருக்கு தெரியாமல் மறைத்தோம். மக்கள் கண்ணிலும் மண்ணை தூவினோம். இவையெல்லாம் மாநில செயற்குழுவுக்கு பிறகு நடந்தவை. மாநில செயற்குழுவில் இனிமேல் ஹிக்மத்து கிடையாது, கள்ள ஐடி கிடையாது என அறிவிப்பு செய்த பிறகு கடந்த 27/5/2018 அன்று இரவு இது குறித்து ஹாமிம் இப்ராஹிம் மாநில நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த செய்தியை அனுப்புகிறார். அப்போது கூட அந்த கள்ள ஐடி கலீல் ரசூல் உடையதுதான் என்பது யாருக்கும் தெரியாது. லுகா உள்ளிட்டவர்கள் இதை நாம் தான் போட்டோமா என்று உயர்நிலைகள் கேட்கும் போதும் கூட அது குறித்து மௌனமே பதில். அதன் பிறகு 30/5/2018 அன்று தான் இது நல்ல ஐடியும் இல்லை, கள்ள ஐடியும் இல்லை, என்னுடைய நொல்ல ஐடி என்று கலீல் ரசூலிடமிருந்து பதில் வந்தது. கள்ள ஐடி கூடாது என்று மாநில செயற்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்த பிறகும் நொல்ல ஐடியில் எழுதியதற்காக கலீல் ரசூல் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ரியாத் மைதீன் செய்ததை விட பல மடங்கு கலீல் இப்ராஹிம் கள்ள ஐடியின் செயல் நிர்வாக கட்டமைப்பை மீறிய செயல் என்று சிந்தித்தீர்களா? மாநில செயற்குழுவில் அறிவிப்பு செய்யப்பட்ட கள்ள ஐடி கலாச்சாரம் ஒளிந்து விட்டது என்ற அறிவிப்பு கலீல் ரசூல் அவர்களின் நொல்ல ஐடி மூலம் பெருநாளைக்கு பிறகும் தொடர்ந்ததே. இதுக்கு பதில் என்ன கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், திருச்சியில் முடிவெடுத்துட்டாங்க கள்ள ஐடி கூடாதுன்னு. அதுக்கு பிறகு கலீல் ரசூல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கலீல் இப்ராஹிம்னு ஒரு பேரில் ஒரு புதுசாக ஒரு ஐடியை உண்டாக்கி யாருன்னு தெரியாமல் தன்னை அடையாளம் கட்டி கொள்ளாமல் ஹாமிம் இப்ராஹிம் பற்றி தப்பாக செய்திகளை பதிவு போடுறாரு.
அது நிர்வாகத்துக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களாக வேறு இருக்குது, வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த விஷயத்தை ஒரு நிர்வாகி தான் செஞ்சுருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறாரு, ஹாமி இப்ராஹிமே கேட்குறாரு, இது யாருங்க, இது நிர்வாகத்தில் உள்ளது யாரும் செய்கிறீங்களா, வெளியில் உள்ள செய்தாங்க பண்ணுறாங்களான்னு விளக்கம் வர அவர் கேட்குறாரு. அப்போ எல்லாம் கூடி பேசுகிறாங்க. அப்பவும் யாரும் வாயை திறக்கலையாம். நான் தான் அதுன்னு சொல்லணுமா இல்லையா? இல்லை. அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு பேசும்பொழுது தான் இல்லை நான் தான் அது ஒத்துக்கிட்டார். அப்போ ஹாமி இப்ராஹிம் பற்றி விசாரிக்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் அவர் கேட்குறாருல, இந்த நிர்வாகிகள் தான் இதை செய்கிறீங்களா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேள்வி கேட்குறாரு. உடனே ஆமான்னு சொல்லியிருக்கணும், அவருக்கு இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் செய்யலை. ஏன் சொல்லலை ஒன்றாங்க, எல்லோரும் ஒத்துக்கல, நான் யாரும் முன் வரல. பிறகு 3 நாளைக்கு பிறகு கல்யாணம்லாம் கிடையாது, நான் தாங்க செஞ்சேன், என்னங்க செய்ய போறிய அப்படின்னு அவர் கேட்டார். தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்குற, இவர் நடவடிக்கை எடு அப்படிங்கிறார். இப்போ என்ன கேட்கணும், இதை நீ குற்றச்சாட்டு சுமத்தினீங்கள, இது நிஜமா பொய்யா? நிஜமான குற்றச்சாட்டு தானே? சரி, நிஜமான குற்றச்சாட்டுனா இதை சொன்னதுக்கு என் மன்னிப்பு கேட்குற? நான் சரியாத்தையே சொன்னேன், இது உன்னை புண்படுத்த நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ செஞ்சது தப்பை தப்புன்னு சுட்டி காட்டியிருக்கிறேன், என் மீது நடவடிக்கை தனி. நீங்கள் செஞ்ச தப்பை கள்ள ஐடியில் எழுதுனதை சுட்டி காட்டுறேன், அது மறைச்சதை சுட்டி காட்டுறேன், 3 நாளைக்கு பிறகு ஒத்துக்கொண்டதை சுட்டி காட்டுறேன், அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு உரிமை குரல் எழுப்புறேன். இது எப்படி தப்பு அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்பானா? அங்கே ஏதோ பேரம் பேசி கள்ள ஐடியில் எழுதுறதுக்கு சம்பளம் பேசி வசதி வாய்ப்புகளுக்கு பேரம் பேசி முடித்த பிறகு மன்னிப்பு கேட்குறேன் சகோதரர்களே, மன்னிப்பு கேட்குறேன், மாநாட்டுக்கு வந்துட்டேன், ஜமாத்தை காப்பாற்ற போகிறேன், கொள்கைக்காக நீங்கள்லாம் பாடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எழுதினால் அப்போ நீ ஒரு பொய்யனா இல்லையா? இப்போ எந்த பொய்யான குற்றச்சாட்டு சொன்ன? ஹலீல் ரசூல் சம்பந்தமாக நீ சொன்னது பொய்யா மெய்யா? மெய். மெய்யின்னு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பொய்யனை மன்னிப்பு கேட்கலாம். அப்போ மெய்யாக இருக்குமே ஆனால் ஆமாம், நீ எவன் வருத்தப்பட்டா எனக்கு என்ன, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சொன்னதான நிற்கணும். சொன்னதில் உறுதியாக நிற்காம, உண்மை என்று தெரிந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக நிற்காம அங்கே கிரீன் சிக்னல் வந்த பிறகு மன்னிப்பு கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாருங்கள், ஒரு மனுஷனை இடப்பட்டு பாருங்கள். இதுக்கு நிகரான அவருடைய கடந்த காலத்தில் பிஜேபி தான் புகழ்ந்து சொன்னாங்க, வீடியோ போடுவாங்க, நாளைக்கு பாருங்களேன், கடந்த பிஜே எப்படி சொன்னார் தெரியுமா, செய்யப்படுறாங்க, பாராட்டி சொன்னார்னு. அடே, பாராட்டுறது மட்டும் கையில் கிடைச்சா பாராட்டுவோம். இப்போ தானே தெரியுது இதெல்லாம். ஒரு நல்ல கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், 20 வருஷம் நல்லா வேலை செய்வான், பாராட்டிகிட்டே இருப்போம். திருடிவிட்டான், திருடும்போது திருடான்னு சொல்லுவோம். 20 வருஷம் திருடியா, 10 வருஷம் முன்னாடி சொன்னியான்னா திருடலை, மாட்டலை. அப்போ எப்போ எப்போ என்ன வருது அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ தான் இந்த வேலையை செய்கிறாரு, இப்போ தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு கொஞ்சம் மன்னிப்பு ஒரு கேட்கல. மன்னிப்பு கேட்கலன்னா குற்றச்சாட்டின் உண்மைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் மன்னிப்பு இன்னைக்கு தானே கேட்டிருக்காரு. இன்னைக்கு கேட்கும்போது தானே அவர் யாருங்கிறது தெரிய வரும். அப்போ நீங்கள் மன்னிப்பு எது கேட்குற? அப்போனா என்ன, கிரீன் சிக்னலை தவிர வேறு ஏதாவது இருக்குமா? செஞ்சு பாருங்கள். அடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்து கேட்குறாரு, முபாகலா செய்ய இருந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக அல்தாஃபியின் ஃபேஸ்புக் ஐடி முடக்கப்பட்டது. இதுவும் இன்னும் புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. இதில் என்ன தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறீர்கள் அப்படின்றது. அல்தாஃபிங்கிற பேரில் ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சுருந்தார், அதை முடக்கிட்டாங்க. அது யாருன்னு மர்மமாக இருக்குது. அதை ஏன் தீர்ப்பு வழங்க என்ன தீர்ப்பு வழங்க போகிறீங்க அப்படிங்கிறாரு. இது தெளிவான குற்றச்சாட்டாக இல்லை. ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா இந்நாள் முடக்கினாரு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை கோரணும். இது ஒன்றும் ஒரு அற்பத்தனமாக ஒரு அர்த்தமில்லாத அல்தாஃபி ஐடி முடக்கணும் நிஜம். யார் மீது நடவடிக்கை கேட்குறாரு என்பதை அவர் என்ன செய்யணும், சொல்லணும். அதில் நடவடிக்கை கேட்குறதா இருந்தால் இப்போ நிர்வாகத்தில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு விளங்குது. இப்போ இவர் குற்றச்சாட்டில் இருந்து நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வந்த யூசுஃபோ நானும் அதில் இருக்க முடியாது, இவர் குற்றச்சாட்டில் இருந்து. ஏன்னா நடவடிக்கையில் கேட்குறாரு. அப்போ அல்தாஃபி ஐடியை முடக்கணுங்க யாருங்கிற ஒரு சொல்லாமல் என்ன செய்கிறாரு, என்ன நடவடிக்கைன்னு கேட்குறாரு. இது வேண்டாம், ஒரு தெளிவற்ற நான் இதுக்கு ஒன்று தான் மன்னிப்பு கேட்கலாம். தெளிவற்ற குற்றச்சாட்டை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து கேட்குறாரு. இது போலவே அப்பாஸ் அலியின் மெயில் ஐடி முற்றிலுமாக முடக்கப்பட்டது. அவரது பாஸ்வேர்டு தெரிந்த ஒரு முக்கிய நபரால் தான் இது நடந்தது. நாசரை சொல்கிறாரு, அப்துல் நாசர் இருக்கார் இல்லையா, அவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் அப்பாஸ் அலி இதை முடக்கிறது அதை தெரிந்த நபர்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். 2 பேரும் ஒன்றா பணியாற்றினாங்க, அவருக்கு தான் தெரியும் அது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பாஸ் அலி தனது மெயில் ஐடியை முடக்கியவரை மோசடிக்காரர் என்று சொல்லி அவருக்கு எதிராக துவா செய்தார். அந்த முக்கிய நபர் மீதும் இதே நடவடிக்கை பாயுமா? அவருக்கும் எனது நிலைதான் கதியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்பாஸ் அலியுடைய மெயிலை முடக்கின யாருங்கிறது ஒரு ஆள் இவருக்கு தெரிஞ்சிருக்குது.
அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ என்ன செஞ்சுருக்கனே, அடுத்தவனுடைய ஐடியா ஏன்டா முடக்குனீங்க, மாநிலத்தின் நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு ஏன் கள்ள வேலை பார்த்தீங்க அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் நடவடிக்கை கேட்க முடியாது. தனிப்பட்ட செயலாக போயிடணும் வைங்களேன். கள்ள ஐடியில் பரப்புறது என்பது வேற, ஒருத்தன் ஐடியா முடக்கிறது என்பது வேற. இருந்தாலும் இவர் கேட்குறாருன்னு வைங்களேன், இது அவர் கேட்டது உண்மையா பொய்யா? உண்மை தானே. உண்மையாக இருந்தால் எதுக்காக வேண்டி நடவடிக்கை மன்னிப்பு கேட்குறீங்க? நிர்வாகத்தில் ஒருத்தர் தான் அப்பாஸ் அலியுடைய மெயில் ஐடியை முடக்கினார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமாயானால், அது உண்மையைத்தான் நீங்கள் சொல்லி இருந்திருப்பீர்களேயானால், இதனால் டிஎன்டிஜேக்காரர்கள் மன வருத்தப்படுவார்களேயானால் எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? பொய் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம், அப்படி தானே? பொய் சொன்னால் இதுவும் பொய், கடைசியாக வந்த கடிதத்தில் உள்ள அம்புட்டும் பொய், அந்த காரணங்கள் பொய், எல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அடுத்த தலைப்பு, வரம்பு மீறி ஆட்டம் போடுவவர்களுக்கு சில பதிலடிகளை வழங்கியுள்ளோம். வரம்பு மீறி ஆட்டம் போடுறவங்களுக்காக சில பதிலடிகளை வழங்கியுள்ளோம். அதாவது அது பல உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு தெரியாது. தற்போதைய மாநில பொதுச் செயலாளர் தௌஃபிக் அவர்கள் செய்த விஷயம் அப்போது தணிக்கை குழு தலைவராக இருந்த எனக்கும் கூட தெரியவில்லை. அந்த செயலுக்கும் இதே தண்டனையை தற்போது அறிவிக்கப் போகிறீர்களா? ஏதோ ஒரு செய்தியை, ஒரு செயலை தௌஃபிக்கை வச்சு செஞ்சுருக்கிறாங்களாம். அது என்னங்கிறது இவருக்கு இது கூட தெரியாதான். இப்போ அது நடவடிக்கை எடுக்கன்னு கேட்குறாரு. ஏதோ காரணத்துக்காக பச்சையாக சொல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்கல்ல. அந்த குற்றச்சாட்டில் சையத் இப்ராஹிம் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா? உண்மையை தான் சொன்னீங்க. உண்மையை சொல்லி எவனா வருத்தப்பட்ட உங்களுக்கு என்னங்கிறேன். உண்மையை சொன்னதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அப்போ அதுவும் பொய்யா போச்சு. அது பற்றி தெரிந்தும் தற்போது வரை சக நிர்வாகிகளுக்கு மறைத்து வரும் இதர உயர்நிலை உறுப்பினருக்கு நீங்கள் என்ன தண்டனை தரப்போகிறீர்கள்? இது இன்னார் தான் செஞ்சார்னு சில நிர்வாகிக்கு தெரியுமா, சில நிர்வாகிக்கு தெரியாதான். அதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறாரு. அப்படி ஒன்று நடந்து மறைத்தார்களா இல்லையா? பொய்யா உண்மையா? உண்மை. உங்கள் கருத்துப்படி ஒரு உண்மையான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறீர்கள், உண்மையான சுமத்தி இருந்தீர்களே. ஆனால் அதுக்காக வேண்டி யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? அது மாதிரி நெல்லை சகோதரர்கள் மூலம் நாம் செய்த இரு செயல்களுக்கும், நெல்லையில் 2 செயல் செஞ்சுருக்காங்களாம். தண்ணி கொட்டிய விஷயத்திற்கும் அதை செய்த ஆமோதித்த உயர்நிலை உறுப்பினர்களுக்கும் என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள்? அப்போ சில பேர் முடிவு எடுத்து எல்லாருக்கும் சொல்லாமல் இந்த மாதிரியான வேலையை செய்திருக்கிறார்கள். அப்போ எல்லாருக்கும் சொல்லணும்னா அப்போ நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அனைவருக்கும் சொல்லாமல் கூடி நீங்கள் முடிவு எடுத்துருங்க, இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு எடுத்து ஏன் மேலே எடுங்க அப்படிங்கிறாரு. இது உண்மையா பொய்யா? உண்மைதானா? உண்மைண்டா நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது. பொய் என்று சொன்னால் அப்போ துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். பொய்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு உண்மை. அந்த பொய்க்காக நீ மன்னிப்பு கேட்டீர்களேயானால் எந்த ரேஞ்சுக்கும் துணிஞ்சு பொய் சொல்லி ஒருத்தன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பொய் சொல்லுவீங்க அப்படின்னு ஆகுது. அப்போ 2இல் 1 நிற்கிறார். இந்த மெயிலை படிச்சிங்கன்னு சொன்னால், ஒன்று உண்மையான துணிந்து பொய் சொல்லக்கூடியவர், அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவர் ஒன்று. அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டாக இருக்குமே. ஆனால் அப்போ என்ன அர்த்தம்? துணிஞ்சு பொய் சொல்றேன்னு ஆயிடுது. மெய்யான குற்றச்சாட்டாக இருந்து அதை வாபஸ் வாங்கினால் காரியம் சாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குவார்? தனக்கு ஏதாவது பதவி தருவதாகவோ, மேய்க்கு தருவதாகவோ, ஜும்மாவில் ஏற்றுவதாகவோ, அல்லது ஏதோ கள்ளத்தனமாக பதிவு போடுவதற்காகவோ ஒரு பேரம் பேசிவிட்டால் என்ன செய்யணும்? மன்னிச்சுக்கிறங்க அப்படி. அதான் அந்த கடிதத்தில் வர பின்னாடி சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும் விளக்குறதுக்கு. அந்த கடிதத்தை வாசிக்கும் போது திருப்பி ஒருக்கா சொல்ல தேவை இருக்காது. இப்படி சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செய்கிறாரு? ஜட்டி விளம்பரத்திற்கு என்ன பதில்? அதற்கும் ஒரு நபர் தான் பலிகடாவா அல்லது ஒட்டுமொத்த உயர்நிலை குழுவிற்கும் ஆயுள் கால தடை விதிக்கப் போகிறீர்களா? பதில் சொல்லுங்கள் இப்படின்னு வரிசையாக கேட்டுட்டு இருக்கார். எனக்கு எதிராக அநியாயமான முடிவை எடுத்த உங்களுக்கு மேற்கண்ட செயல்களை எல்லாம் நாம் அனைவரும் ஒன்று கூடி செய்துள்ளோமே. இவற்றையெல்லாம் கொள்கை முடிவாக ஜமாத்து நிலைப்பாடாக எடுத்து செயல்படுத்தியுள்ளோமே. இத்தகைய செயல்பாடுகளை செய்த நாம் அதோடு ஒப்பிடும் பொழுது அற்பத்திலும் அற்பமான ரியாத் மைதீன் விவகாரத்திற்காக இவன் மீது இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான தீர்ப்பை சொல்லலாமா? அது தவறல்லவா என்று ஏன் உங்கள் உள்ளம் உறுத்தவில்லை? நீங்களும் செஞ்சுக்கிறேன். திருடனுக்கு திருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டியதானே? நீனும் பண்ணியிருக்க, நானும் பண்ணியிருக்கேன், என்னை மட்டும் ஏன் தள்ளுற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அனைவரது உள்ளமும் என் விஷயத்தில் முடிவெடுக்கும் போது பாறை போல இறுகிவிட்டதா? அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை கேட்பதன் மூலமாக என்ன கலங்குது? இவருக்கு அநீதி அளித்ததாக நினைக்கிறார். நாங்கள்லாம் சேர்ந்து செஞ்ச பல காரியம் செஞ்சோமே, அதுக்கே நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறாரு. உங்களது முரண்பாடுகளுக்கு விளக்கம் அளியுங்கள். முரண்பாடுன்னு அங்கே சுட்டி கேட்டுறாரு. அது அவங்களும் முரண்பாடு தான், ஊழும் முரண்பாடு தான். முரண்பாடுக்கு முரண்பாடு மோதிக்கிட்டு கிடக்குது. என்ன செய்கிறாங்க? இவ்வளவு செயல்பாட்டையும் அனைவரும் சேர்ந்து செய்துவிட்டு, அனைத்தையும் இதற்கு முன்னதாக சரி கண்டு விட்டு,
தற்போது ரியாத் மைதீன் விவகாரத்தில் எனக்கு எதிராக அநியாயமாக தீர்ப்பு வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கு எதிராகவும் அனுதினமும் தொழுகையில் என்னை படைத்தவனிடம் துஆ செய்து வருகிறேன். இறைவா, எனக்கு அநியாயம் இழைத்த இவர்களை நீயே பார்த்துக்கொள் என்று இரவின் கடைசி நேரங்களில் துஆ செய்து கொண்டு இருக்கிறேன். அகமது கபீர் ஐடிக்கு என்ன பதில்? நாகூர் ஐடி தற்போது தொடர்கிறது, உங்கள் பதில் என்ன? கலீல் ரசூலுக்கு என்ன நடவடிக்கை? ஜலீல் மீது நடவடிக்கை இப்படி வரிசையாக போட்டு என்ன செய்கிறாரு? போட்டார். அப்போ மறுபடியும் முடிக்கிறார். அந்த பத்துவாவை பல இடத்துல விளக்கம் அளிக்க மறுத்தால், இப்போது உங்கள் ஒவ்வொருவருக்கு எதிராக என்னை படைத்தவனிடத்தில் கையேந்தி வருவதை விட இன்னும் பல மடங்கு உங்கள் அநீதிக்கு எதிராக கையேந்துவேன். இறைவா, என்னை பார்த்துக்கொள், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை மறுபடியும் சேர்த்துக்கலன்னு சொன்னால் என்ன செய்வேன்? இன்னும் படைத்தவன்கிட்ட இன்னும் கடுமையாக பேசுவேன்னு சொல்லிட்டு இது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் இதெல்லாம் கேட்கலாம். இவர் மன்னிப்பு கேட்டதன் மூலமாக அநீதிலாம் இழைக்கப்படலை. இவருக்கு இப்போ மன்னிப்பு கேட்டு விட்டாரோ இவருக்கு அநீதி இழைக்கப்படவே இல்லை. எந்த ஒரு இந்த பத்வாவுக்கு எந்த ஒரு வெயிட்டும் இல்லை. நிஜமாக அநீதி இழைத்து இருந்தார்களே ஆனால் அந்த பத்வாவுக்கு வெயிட் இருக்குது. அப்போ அல்லா வரைக்கும் சாட்சியாக்கி குற்றம் சுமத்திட்டு மன்னிப்பு கேட்க நடத்தும். நமக்குள்ளே பேசிக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் அது ஒரு கணக்கு. நீ அல்லாவே இழுத்து யாரெல்லாம் அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அல்லாட்டையெல்லாம் முறையிட்டு வரான். அப்புறமேலே நம்ம தப்பாக சொல்லிட்டு மன்னிச்சுக்கிறேன். அல்லா வச்சிருக்க இடம் என்ன? அல்லாஹ் முன்னிட்டு தான் முதல்ல கேட்குறாங்க, வாயத்தோ இல்லைன்னு மறுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறாங்களா? அல்லாட்ட வந்து பத்வா செய்கிற. எதுக்கு பத்வா செய்கிற? இறைவா, எனக்கு இன்னும் அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு பத்வா செய்கிறீங்க. இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் பத்வா செஞ்சீங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டால் என்னவாயிரும்? அதில் அநியாயம் செய்யலன்னு ஆயிரும். அப்போ அல்லாட்டே பொய் சொல்லி ஒரு பத்வா செய்யல யாராக இருப்பார்? ஒரு அநியாயம் செய்யாத ஒரு யாரெல்லாம் அநியாயமாக செய்யலை இருந்தால் உன்னை ஏமாச்சிருவேன் அதன் அர்த்தம். அதாவது பொய்யாக சொல்லி கூட அல்லாவை ஏமாற்றலாம்ங்கிற ஒரு கருத்து அவருடைய உள்ளத்தில் இருக்குதா இல்லையா? இது ஒரு விஷயம். இப்படிக்குன்னு போட்டார். அடுத்து சில கட்டுரையெல்லாம் போடுறாரு பின்னாடி. இப்போ குறிப்புண்டு போட்டிருக்காரு, அதெல்லாம் போட்டால் ரொம்ப இழுத்துட்டு போயிடும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னொன்று சொல்கிறார் என்னென்னு கேட்டால், முக்கியமாக அதில் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், கோவை ரஹமத்துல்லா பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறார். கோவை ரஹமத்துல்லா தான் தோன்றித்தனமாக மேடையில் பேசிய பேச்சுக்களுக்கு ஏதும் நடவடிக்கை எடுக்காததற்கும் பல முறை உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் எச்சரித்த பிறகும் கூட அவராக ஜமாத்துக்கு எதிரான பொய்யான செய்திகளையும் ஜமாத்தின் முடிவுகளுக்கு எதிரான செய்திகளையும் தனது விளக்கம் என்ற பெயரில் சொந்த ஐடியில் எழுதி வெளியிட்டதற்கும் கூட உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஒருவர் இப்படி செய்தால் என்ன நடவடிக்கை என்பது முன்னரே அறிவிக்கப்படவில்லை. பைலா விதியிலும் இல்லை என்ற அடிப்படையில் தானே அவர் மீது நாம் முன்னர் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரம் இவரது சமீபத்திய தான் தோன்றித்தனமான அறிவிப்புகள் ஜமாத்தை அழிவு பாதைக்கு இட்டு செல்கிறது என்பதை உணர்ந்த மாநில நிர்வாகம் உடனடியாக சில வாரங்களுக்கு முன்னதாக அவசர நிர்வாக குழுவை கூட்டி இவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நிலைக் குழுவுக்கு பரிந்துரை செய்து கடந்த மாதம் கடிதம் அனுப்பியது நினைவிருக்கலாம். அதுக்கு எங்கே நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாரு. ரஹமத்துல்லா மேலே இவங்களாம் ஒன்றா இருக்கும்போது செய்யப்படுறாங்க நீக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கூடி ரஹமத்துல்லா மார்க்கத்தினர் இப்போ துணிஞ்சு போய் சொல்லுவார்ல, அந்த மாதிரி துணிஞ்சு போய் சொல்கிறது, நிலைப்பாடுகளை போய் சொல்கிறது, கமிஷன் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்கிறது, பொய்யா பரப்பு, இதெல்லாம் இப்போ ஜமாத்து பாதிப்பாக இருக்கிறது, அவர் நீக்கணும் என்று நிர்வாக குழுலாம் சேர்ந்து உயர்நிலை குழு பரிந்துரை செய்கிறாங்க. உயர்நிலை குழு ஒத்துக்கிறல. அதனால் அவர் நிற்கிற ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னுலாம் கேட்குறாரு, நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. அப்போ இது இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? இதுக்கு பதில் வேணுமா இல்லையா? இது உண்மையா பொய்யா? அப்போ உண்மையான குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்கு மன்னிப்பு கேட்டீங்க? இதுதான் இதுக்கு பேசிக்கான விஷயம். அப்போ சையத் இப்ராஹிம் இப்போ போட்டிருக்கிற கடிதத்தில் மன்னிப்பு கேட்குறேன் என்று ஒன்று போடுறாரு. இன்னொன்று என்ன செய்கிறாருன்னா, அல்லாட்ட சாபம் கேட்டார் இல்லையா, அதை வாபஸ் வாங்கிட்டாங்களாம். எப்படி அழகான விஷயமா இருப்பாருங்க. இந்த சாபம் கேட்குறாருல்ல, அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அல்லாட்ட நீ வாபஸ் வாங்கணுமா, நீ மன்றாடி அல்ல மன்னிப்பு கேட்கணுமா? அவன் அநியாயம் செஞ்சான்றது உண்மையாக இருந்தால் அந்த துவா உண்மையான துவா. இப்போ அநியாயம் செய்யாமல் நீ பொய் துவா செஞ்சுவிட்டு வாபஸ் வாங்குறேன்னு அல்லாஹ்க்கு தெரியாது அது?